ஓம் சாந்தி 16-11-2024. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஆன்மீக கலையை கற்றுக் கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இந்த கலையின் மூலம் நீங்கள் சூரிய சந்திர மண்டலங்களையும் கடந்து சாந்தி தாமிற்கு செல்கின்றீர்கள். கேள்வி: விஞ்ஞான கர்வத்திற்கும் அமைதியின் கர்வத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பதில்: விஞ்ஞான கர்வமுடையவர்கள் சந்திர நட்சத்திர மண்டலம் செல்வதற்கு எவ்வளவு செலவு செய்கின்றனர்? ஷரீர அபாயத்தை உருவாக்கி செல்கின்றனர். ராக்கெட் எங்கும் நின்றுவிடக் கூடாது என்ற பயம் அவர்களிடம் இருக்கும். அமைதியின் கர்வமுடைய குழந்தைகளாகிய நீங்கள் எந்த செலவுமின்றி சூரிய நட்சத்திர மண்டலங்களையும் கடந்து மூலவர்த்தனத்திற்கு சென்று விடுகிறீர்கள். உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் ஷரீரத்தை இங்கேயே விட்டுவிட்டு செல்வீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். விஞ்ஞானிகள் சந்திர மண்டலம் செல்வதற்கு முயன்று கொண்டிருக்கின்றனர் என்பதை குழந்தைகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அவர்கள் சந்திர மண்டலம் வரை மட்டுமே செல்வதற்கான முயற்சி செய்கின்றனர். எவ்வளவு செலவு செய்கின்றனர்? மேலே செல்வதில் அதிகமாக பயப்படுகின்றனர். இப்பொழுது நீங்கள் உங்களை பற்றி சிந்தனை செய்யுங்கள். நீங்கள் எங்கு வசிக்க கூடியவர்கள்? அவர்கள் சந்திர மண்டலத்திற்கு செல்கின்றனர். நீங்கள் சூரிய சந்திர மண்டலங்களையும் கடந்து செல்கின்றீர்கள். மூலவத்தனத்திற்கு செல்கின்றீர்கள். அவர்கள் மேலே செல்வதனால் அவர்களுக்கு அதிக பணம் கிடைக்கிறது. மேலே சுற்றி வந்தால் அவர்களுக்கு லட்சக்கணக்கான பரிசுகள் கிடைக்கின்றன. ஷரீர ஆபத்துகளை உருவாக்கி செல்கின்றனர். அது விஞ்ஞான கர்வமாகும். உங்களிடம் அமைதியின் கர்வம் இருக்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் நமது சாந்தி தாமம் பிரம்மாண்டத்திற்கு செல்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது. அவர்களது ஆத்மாவும் ஷரீரத்தின் கூடவே மேலே செல்கிறது. மிகவும் அச்சமூட்டக்கூடியதாகவும் பயப்படவும் செய்கின்றனர். மேலிருந்து கீழே விழுந்துவிட்டால் உயிர் பிரிந்துவிடும். இவை அனைத்தும் உலகிய கலைகளாகும். உங்களுக்கு தந்தை ஆன்மீக கலையை கற்றுக் கொடுக்கின்றார். இந்த கலையை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த பரிசு கிடைக்கிறது. வரிசை கிரமமான முயற்சியின்படி 21 பிறவிக்காக பரிசு கிடைக்கிறது. இன்றைய நாட்களில் அரசாங்கம் லாட்டரியையும் வெளியிடுகிறது அல்லவா? இந்த பரிசை தந்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். மேலும் எதை கற்றுக் கொடுக்கின்றார்? உங்களை ஒரேடியாக மேலே, அதாவது நம்முடைய வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். நமது வீடு எங்கே இருக்கிறது? மேலும் எந்த ராஜ்யத்தை இழந்தோமோ அது எங்கே இருக்கிறது என்ற நினைவு இப்பொழுது உங்களுக்கு வருகிறது. ராவணன் அபகரித்து விட்டான். இப்பொழுது நாம் மீண்டும் நமது சொந்த வீட்டிற்கு செல்வோம் மற்றும் ராஜ்யத்தையும் அடைகிறோம். முக்திதாமம் நமது வீடாகும் என்பது யாருக்கும் தெரியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தந்தை எங்கிருந்து வருகின்றார் பாருங்கள். எவ்வளவு தொலைவில் இருந்து வருகின்றார். ஆத்மாவும் ராக்கெட் போன்று இருக்கிறது. மேலே சென்று சந்திரனில் என்ன இருக்கிறது, நட்சத்திரத்தில் என்ன இருக்கிறது என்று அவர்கள் முயற்சி செய்கின்றனர். இவைகள் இந்த மேடையின் விளக்குகள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். எவ்வாறு மேடைகளை விளக்குகளினால் அலங்கரிக்கின்றனர். அருங்காட்சியகத்திலும் நீங்கள் மின் விளக்குகளினால், அதாவது சீரியல் லைட்டினால் அலங்கரிக்கிறீர்கள் அல்லவா? இது எல்லையற்ற உலகமாகும். இதற்கு இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவை ஆகும். மனிதர்கள் சூரியனை சந்திரனை தேவதைகள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவைகள் தேவதைகள் அல்ல. தந்தை எவ்வாறு வந்து நம்மை மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இது ஞான சூரியன், ஞான சந்திரன் மற்றும் ஞான அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் ஆகும். ஞானத்தின் மூலம்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்கதி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் எவ்வளவு தொலைதூரத்திற்கு செல்கிறீர்கள்? தந்தை தான் வீட்டிற்கு செல்வதற்கான வழி கூறுகின்றார்.
தந்தையே வந்து அழைத்து செல்லாமல் யாரும் தனது வீட்டிற்கு திரும்ப செல்ல முடியாது. தந்தை எப்பொழுது வந்து தனது அறிமுகம் கொடுக்கின்றாரோ அப்பொழுது நீங்கள் அறிகிறீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் தூய்மையாகும் பொழுதுதான் நமது வீட்டிற்கு செல்ல முடியும் என்பதையும் புரிந்திருக்கிறீர்கள். பிறகு யோக பலத்தின் மூலமாகவோ அல்லது தண்டனையின் மூலமாகவோ பாவனம் ஆக வேண்டும். எந்த அளவிற்கு நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் பாவனம், அதாவது தூய்மையாக ஆவீர்கள் என்று தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். நினைவு செய்யவில்லை எனில் பதீதமாகவே இருந்து விடுவீர்கள். பிறகு அதிக தண்டனை அடைய வேண்டியிருக்கும். மேலும் பதவியும் குறைந்துவிடும். தந்தை சுயம் வந்து உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இப்படி இருப்பவர்கள்தான் வீட்டிற்கு செல்ல முடியும் என்று. பிரம்மாண்டம் என்றால் என்ன, சூக்ஷ்மவதனம் என்றால் என்ன என்று எதுவும் தெரியாது. மாணவர்கள் முதலில் எதையும் அறியாமல் தான் இருப்பர். எப்பொழுது படிக்க ஆரம்பித்து விடுகிறார்களோ அப்பொழுது ஞானம், அதாவது அறிவு கிடைக்கிறது. படிப்பிலும் சில உயர்ந்தவர்களாகவும் சிலர் சாதாரணமானவர்களாகவும் இருக்கின்றனர். ICS படிப்பு படித்திருந்தால் ஞானம் நிறைந்தவர் என்று கூறுவர். இதைவிட உயர்ந்த படிப்பு வேற எதுவும் கிடையாது. இப்பொழுது நீங்களும் எவ்வளவு உயர்ந்த கல்வி கற்கிறீர்கள். நீங்கள் தூய்மையாகுவதற்கான யுக்தியை தந்தை கூறுகின்றார். குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் பதீதத்திலிருந்து பாவனமாக ஆகிவிடுவீர்கள். உண்மையில் ஆத்மாக்களாகி நீங்கள் பாவனமாக இருந்தீர்கள். மேலே தனது வீட்டில் இருந்தீர்கள். எப்பொழுது நீங்கள் சத்யுகத்தில் ஜீவன் முக்தியில் இருந்தீர்களோ அப்பொழுது மற்ற அனைவரும் முக்திதாமத்தில் இருந்தனர். முக்தி மற்றும் ஜீவன் முக்தி இரண்டையும் நாம் சிவாலயம் என்று கூற முடியும். முக்தியில் சிவபாபாவும் இருக்கின்றார். குழந்தைகளாகிய, அதாவது ஆத்மாக்களும் நாமும் இருக்கின்றோம். இது உயர்ந்த ஆன்மீக படிப்பாகும். சந்திரனுக்கு சென்று நாம் வசிப்போம் என்று அவர்கள் கூறுகின்றனர். எவ்வளவு தலையை உடைத்துக் கொள்கின்றனர். புத்திசாலித்தனத்தை காண்பிக்கின்றனர். கோடிக்கணக்கான மைல் தொலைவில் மேலே செல்கின்றனர். ஆனால் அவர்களது ஆசை நிறைவேறுவது கிடையாது. உங்களது ஆசை நிறைவேறிவிடுகிறது. அவர்களுடையது பொய்யான உலகிய கர்வமாகும். உங்களுடையது ஆன்மீக கர்வமாகும். அவர்கள் மாயையின் புத்திசாலித்தனத்தை எவ்வளவு காண்பிக்கின்றனர். மனிதர்கள் அதிகமாக கைத்தட்டுகின்றனர், வாழ்த்துக்கள் கூறுகின்றனர், அதிகம் அடையவும் செய்கின்றனர். அதிகபட்சம் 5-10 கோடி அவர்களுக்கு கிடைக்கும். இந்த செல்வம் அனைத்தும் அழிந்து போய்விடும் என்ற ஞானம் குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கிறது. இன்னும் குறுகிய காலம்தான் இருக்கிறது என்று நினையுங்கள். இன்று எப்படி இருக்கின்றோம், நாளை என்ன ஆகும்? இன்று நீங்கள் நரகவாசிகளாக இருக்கின்றீர்கள், நாளை ஸ்வர்கவாசிகளாக ஆகிவிடுவீர்கள். அதிக நேரம் ஆகாது. ஆக அவர்களுடையது உலகிய சக்தியாகும், உங்களுடையது ஆன்மீக சக்தியாகும். இதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். அந்த உலகிய சக்தியின் மூலம் எதுவரை செல்ல முடியும்? சந்திரன், நட்சத்திரம் வரை சென்றடைவர். மேலும் யுத்தம் ஆரம்பமாகிவிடும். பிறகு அவை அனைத்தும் அழிந்து போய்விடும். அவர்களது கலை இங்கேயே அழிந்துவிடும். அது உலகிய உயர்ந்த கலையாகும். உங்களுடையது ஆன்மீக உயர்ந்த கலையாகும். நீங்கள் சாந்தி தாமத்திற்கு செல்கிறீர்கள். அதன் பெயரே இனிய வீடு ஆகும். அவர்கள் மிகவும் உயர்வாக செல்கின்றனர். மேலும் நீங்கள் தனது கணக்கை எடுங்கள். நீங்கள் எவ்வளவு தொலைவில், அதாவது எவ்வளவு மைல் மேலே செல்கின்றீர்கள்? நீங்கள் யார்? ஆத்மாக்கள். நான் எவ்வளவு தொலைவில், அதாவது எவ்வளவு மைல் மேலே இருக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். கணக்கிட முடியும். அவர்களிடத்தில் கணக்கு இருக்கிறது. இவ்வளவு தொலைவிற்கு மேலே சென்று பிறகு திரும்பி வந்தனர் என்று கூறுகின்றனர். மிக எச்சரிக்கையாக இருக்கின்றனர். கீழே இறங்குவோம், இதை செய்வோம் எனும் பொழுது மிகவும் பிரபாவமாகி விடுகின்றனர். நீங்கள் எங்கு செல்கிறீர்கள், பிறகு எப்படி வருகிறீர்கள் என்பது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு என்ன பரிசு கிடைக்கிறது என்பதையும்
நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. பாபாவின் அதிசயமாகும். யாருக்கும் தெரியாது. இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை என்று நீங்கள் கூறுவீர்கள். ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்கள் இந்த பயிற்சி செய்து கொண்டே இருப்பர். நீங்கள் இந்த சிருஷ்டி என்ற நாடகத்தின் முதல், இடை, கடை, ஆயுள் போன்றவைகளை நன்றாக அறிவீர்கள். ஆக உங்களுக்குள் போதை இருக்க வேண்டும். பாபா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றார்? மிகவும் உயர்ந்த முயற்சி செய்கிறீர்கள், மீண்டும் செய்வீர்கள். இந்த அனைத்து விஷயங்களையும் வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. தந்தை குப்தமாக, அதாவது மறைமுகமாக இருக்கின்றார். உங்களுக்கு தினமும் எவ்வளவு புரிய வைக்கின்றார், உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கொடுக்கின்றார். அவர்கள் வரையறைக்கு உட்பட்டுதான் செல்ல வேண்டி இருக்கிறது. நீங்கள் எல்லையற்று செல்கிறீர்கள். அவர்கள் சந்திர மண்டலம் வரை செல்கின்றனர். அது பெரிய பெரிய விளக்குகளாகும். வேறு எதுவும் கிடையாது. அவர்களுக்கு பூமி மிகவும் சிறியதாக தென்படுகிறது. ஆக அவர்களுடைய உலகிய படிப்பிற்கும் உங்களுடைய படிப்பிற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. உங்களது ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. ஆனால் ராக்கெட்டை விட வேகமானது. ஆத்மாக்கள் மேலே இருக்கின்றன. பிறகு நடிப்பதற்காக வருகின்றன. அவரும் சுப்ரீம் ஆத்மா ஆவார். ஆனால் அவருக்கு பூஜை எப்படி ஏற்படும்? பக்தியும் அவசியம் நிகழ வேண்டும். அரை கல்பம் ஞானம் பகல், அரை கல்பம் பக்தி இரவு என்று பாபா புரிய வைக்கின்றார். இப்பொழுது சங்கம யுகத்தில் நீங்கள் ஞானம் அடைகிறீர்கள். சத்யுகத்தில் ஞானம் இருக்காது. அதனால்தான் இதை புருஷோத்தம சங்கம யுகம் என்று கூறப்படுகிறது. அனைவரையும் புருஷோத்தமாக, உத்தமமாக ஆக்குகின்றார். உங்களது ஆத்மா எவ்வளவு தூரத்திற்கு செல்கிறது. உங்களுக்கு குஷி இருக்கிறது அல்லவா? அவர்கள் தங்களது கலைகளை வெளிப்படுத்தும் பொழுது அதிகம் செல்வம் அடைகின்றனர். எவ்வளவு வேண்டுமானாலும் அடையட்டும். ஆனால் அவை அனைத்தும் கூடவே வராது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இறந்து போய்விடுவர். அனைத்தும் அழியக்கூடியவையாகும். இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு மதிப்பான வைரங்கள் கிடைக்கின்றன. இதன் மதிப்பை யாரும் கணக்கிட முடியாது. ஒவ்வொரு வாக்கியமும் லட்சக்கணக்கான ரூபாயாகும். எவ்வளவு காலமாக நீங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறீர்கள். கீதையில் எவ்வளவு மதிப்பான படிப்பு இருக்கிறது. இந்த ஒரே ஒரு கீதையை தான் மிகவும் மதிப்பானது என்று கூறுகின்றனர். அனைத்து சாஸ்திரங்களுக்கும் சிரோன்மணி ஸ்ரீமத் பகவத் கீதையாகும். அவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் பொருளை புரிந்து கொள்வது கிடையாது. கீதை படிப்பதனால் என்ன கிடைக்கும்? என்னை நினைவு செய்தால் நீங்கள் பாவனம் ஆகிவிடுவீர்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார். ஆனால் கீதையை படிக்கலாம். ஆனால் ஒருவருக்கு கூட தந்தையிடம் யோகா, அதாவது தொடர்பு கிடைக்காது. தந்தையை சர்வவியாபி என்று கூறிவிட்டனர். பாவனமாக ஆகவும் முடியாது. இப்பொழுது இந்த லக்ஷ்மி நாராயணன் சித்திரம் உங்கள் முன் இருக்கிறது. இவர்கள் தேவதைகள் என்று கூறப்படுகின்றனர். ஏனென்றால் தெய்வீக குணங்கள் இருக்கின்றன. ஆத்மாக்களாகி நீங்கள் தூய்மையாகி அனைவரும் தங்களது வீட்டிற்கு செல்ல வேண்டும். புது உலகில் இவ்வளவு மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் தங்களது வீட்டிற்கு செல்ல வேண்டியிருக்கும். உங்களுக்கு தந்தையும் ஆச்சரியமான கல்வியை கற்பிக்கின்றார். இதன் மூலம் நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக, மிக உயர்ந்தவர்களாக ஆகிறீர்கள். ஆக இப்படிப்பட்ட படிப்பின் மீது அந்த அளவிற்கு கவனமும் செலுத்த வேண்டும். கல்பத்திற்கு முன்பு யார் எந்த அளவிற்கு கவனம் செலுத்தி இருந்தார்களோ அந்த அளவிற்கு செலுத்துவர் என்பதையும் புரிந்திருக்கிறீர்கள். தெரிந்து விடுகிறது. சேவை செய்திகளை கேட்டு தந்தை குஷி அடைகின்றார். தந்தைக்கு ஒரு பொழுதும் கடிதம் எழுதுவதில்லை எனில் இவரது புத்தியோகமானது ஒன்றிற்கும் உதவாத பொருட்களின் பக்கம் சென்று விட்டதாக தந்தை புரிந்து கொள்வார். தேக அபிமானம் வந்துவிட்டது. தந்தையை மறந்துவிட்டனர். இல்லையென்றால் சிறிது சிந்தித்து பாருங்கள். காதலன் காதலி திருமணம் செய்து கொள்கின்றனர் எனில் அவர்கள் தங்களுக்குள் எவ்வளவு அன்பாக இருப்பர். ஆனால்
ஒரு சிலரது எண்ணங்கள் மாறிவிடுகின்றன எனில் பிறகு மனைவியை அடிக்க ஆரம்பித்து விடுகின்றனர். இது உங்களுக்கும் அவருக்குமான காதல் திருமணம் ஆகும். தந்தை வந்து உங்களுக்கு தனது அறிமுகம் கொடுக்கின்றார். நீங்கள் சுயமாகவே அறிமுகம் அடைவது கிடையாது. தந்தை வரவேண்டி இருக்கிறது. எப்பொழுது உலகம் பழையதாகிறதோ அப்பொழுதுதான் தந்தை வரவேண்டி இருக்கிறது. பழையதை புதியதாக ஆக்குவதற்கு அவசியம் சங்கமத்தில்தான் வருவார். புது உலக ஸ்தாபனை செய்வதுதான் தந்தையின் கடமையாகும். உங்களை ஸ்வர்க்கத்திற்கு எஜமானனாக ஆக்கிவிடுகின்றார் எனில் இப்படிப்பட்ட தந்தையின் மீது எவ்வளவு அன்பு செலுத்த வேண்டும்? பிறகு பாபா நான் மறந்துவிட்டேன் என்று ஏன் கூறுகிறீர்கள்? எவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாக இருக்கின்றார். இவரை விட உயர்ந்தவர் வேறு யாரும் கிடையாது. மனிதர்கள் முக்திக்காக எவ்வளவு தலையை உடைத்துக் கொள்கின்றனர், பரிகாரம் செய்கின்றனர். எவ்வளவு பொய் ஏமாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகரிஷி போன்றவர்களுக்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது. அரசாங்கம் 10-20 ஏக்கர் கொடுத்து விடுகிறது. அதற்காக அரசாங்கம் எந்த சமய பற்றுதல் இல்லாதது என்று கிடையாது. இதில் சில அமைச்சர்கள் சமயப்பற்று உள்ளவர்களாகவும் சிலர் சமயப்பற்று இல்லாதவர்களாகவும் இருக்கின்றனர். சிலர் தர்மத்தை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. மதம்தான் சக்தி மிகுந்தது என்று கூறப்படுகிறது. ரிலீஜியஸ் இஸ் மைட் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவர்களிடத்தில் சக்தி இருந்ததல்லவா? முழு பாரதத்தையும் அடிமைப்படுத்திவிட்டனர். இப்பொழுது பாரதத்தில் எந்த சக்தியும் கிடையாது. எவ்வளவு சண்டை சச்சரவுகள் நிறைந்திருக்கிறது. இதே பாரதம் எப்படி இருந்தது? தந்தை எப்படி எங்கு வருகின்றார் என்பது யாருக்கும் எதுவும் தெரியாது. எங்கு பெரிய மீன்கள் உள்ளனவோ, அதாவது மகத தேசத்தில் வருகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அனைத்தையும் சாப்பிடும் நிலையில் மனிதர்கள் இருக்கின்றனர். அனைத்தையும் விட உயர்ந்த வைஷ்ணவமாக பாரதம் இருந்தது. இது வைஷ்ணவ ராஜ்யம் அல்லவா? இந்த மகான் தூய்மையான தேவி தேவதைகள் எங்கு இருக்கின்றனர்? ஆனால் இன்றைய நாட்களில் பாருங்கள், என்னவெல்லாம் சாப்பிடுகின்றனர். மனித மாமிசம் சாப்பிடுபவர்களாகவும் ஆகிவிட்டார்கள். பாரதத்தின் நிலை எப்படி ஆகிவிட்டது? இப்பொழுது உங்களுக்கு முழு ரகசியத்தையும் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். மேலிருந்து கீழே வரைக்குமான முழு ஞானமும் கொடுக்கின்றார். முதலில் நீங்கள் தான் இந்த பூமியில் இருந்தீர்கள். பிறகு மனிதர்கள் விரக்தி அடைகின்றனர். இப்பொழுது குறுகிய காலத்தில் அச்சமான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். பிறகு ஐயோ ஐயோ என்று கூறிக்கொண்டே இருப்பர். ஸ்வர்க்கத்தில் பாருங்கள், எவ்வளவு சுகம் இருக்கிறது. லட்சக்கணக்கான இந்த அடையாளத்தை பாருங்கள். இவை அனைத்தும் குழந்தைகளாகிய நீங்கள் தாரணை செய்ய வேண்டும். எவ்வளவு உயர்ந்த படிப்பாகும். தந்தை எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கின்றார். மாலையின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். மேலே மலராக சிவபாபா இருக்கின்றார். பிறகு தண்டு இல்லற மார்க்கம் அல்லவா? துறவற மார்க்கத்தினர் மாலை உருட்டுவதற்கு அதிகாரம் கிடையாது. இது தேவதைகளுக்கான மாலையாகும். அவர்கள் எவ்வாறு ராஜ்யத்தை அடைந்தனர்? உங்களிலும் வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள். சிலர் அச்சமற்று மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றனர். வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு வேறு யாரும் கூற முடியாத விஷயத்தை கூறுகின்றோம். சிவபாபாவை எங்களை தவிர வேறு யாரும் அறியவே இல்லை. அவர்களுக்கு இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தது யார்? மிகவும் ஆழமாக சுவையுடன் புரிய வைக்க வேண்டும். இவர்கள் 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறார்கள்? தேவதை, சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர். தந்தை எவ்வளவு எளிய ஞானத்தை கூறுகின்றார். மேலும் தூய்மையாகவும் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் உயர்ந்த பதவி அடைவீர்கள். முழு உலகிலும் அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள் நீங்கள். தந்தை உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கொடுக்கின்றார். வல்லல் அல்லவா? அவர் எதையும் பெறுவது கிடையாது. உங்களது படிப்பிற்கான பரிசு இதுவாகும்.
இவ்வாறாக பரிசு வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஆக இப்படிப்பட்ட தந்தையை ஏன் அன்பாக நினைவு செய்வது கிடையாது? லௌகீக தந்தையை முழு பிறவியிலும் நினைவு செய்கிறீர்கள். பரலோகிக தந்தையை ஏன் நினைவு செய்வது கிடையாது? யுத்த மைதானம் தூய்மையாகுவதற்காக நேரம் தேவைப்படுகிறது என்று தந்தை புரிய வைக்கின்றார். யுத்தம் முடிவடைகின்ற வரை நேரமாகிறது. யார் ஆரம்பத்தில் வந்தார்களோ அவர்கள் முழு பாவனமாக இருப்பார்கள் என்பது கிடையாது. மாயையின் யுத்தம் மிகவும் ஜோராக நடைபெறுகிறது என்று பாபா கூறுகின்றார். நல்ல நல்ல குழந்தைகளையும் மாயை வென்று விடுகிறது. அந்த அளவிற்கு பலசாலியாக இருக்கிறது. யார் கீழே விழுந்து விடுகிறார்களோ பிறகு அவர்கள் முரளி எப்படி கேட்க முடியும்? சென்டருக்கு வருவது கிடையாது எனும் பொழுது அவர்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? மாயை முற்றிலும் ஒரு பைசாவிற்கு உதவாதவர்களாக ஆக்கிவிடுகிறது. முரளி படிக்கும் பொழுதுதான் விழிப்புணர்வு ஏற்படும். அசுத்தமான காரியங்களில் ஈடுபட்டு விடுகின்றனர். யாராவது புத்திசாலி குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு புரிய வைக்க முடியும். நீங்கள் மாயாவிடம் எவ்வாறு தோல்வி அடைந்தீர்கள்? பாபா உங்களுக்கு என்ன கூறுகின்றார்? நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? இவர்களை மாயை விழுங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கிறீர்கள். எனில் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மாயை முழுவதுமாக விழுங்கிவிடக்கூடாது. மீண்டும் விழிப்படைந்து விட வேண்டும். இல்லையெனில் உயர்ந்த பதவி அடைய முடியாது. சத்குருவை நிந்தனை செய்கின்றனர். நல்லது. இனிமையிலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தந்தையிடம் அமைதிக்கான கலையை கற்றுக்கொண்டு இந்த எல்லைக்குட்பட்ட உலகிலிருந்து தூர விலகி எல்லைக்கு அப்பால் செல்ல வேண்டும். தந்தை நமக்கு எவ்வளவு அற்புதமான ஞானம் கொடுத்து எவ்வளவு உயர்ந்த பரிசு கொடுக்கின்றார் என்ற போதை இருக்க வேண்டும். இரண்டாவது, அச்சமற்றவராகி மிகவும் அன்பு நிறைந்த வழிமுறையில் சேவை செய்ய வேண்டும். மாயையின் யுத்தத்தில் பலசாலியாகி வெற்றியடைய வேண்டும். முரளி கேட்டு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்றும் அனைவரையும் விழிப்படைய செய்ய வேண்டும். வரதானம். பரம பூஜைக்குரியவராகி பரமாத்ம அன்பின் அதிகாரத்தை அடையக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுக. பரம பூஜைக்குரியவராகி பரமாத்ம அன்பின் அதிகாரத்தை அடையக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுக. விளக்கம். நான் பூஜைக்குரிய ஆத்மா, இந்த ஷரீரம் என்ற கோவிலில் வீற்றிருக்கின்றேன் என்ற இந்த நினைவை சதா வாழ்வில் கொண்டு வாருங்கள். அப்பேற்பட்ட பூஜைக்குரிய ஆத்மாதான் அனைவருடைய அன்பிற்குரியவர்கள். அவருடைய ஜடமூர்த்தியும் அனைவருடைய அன்பிற்குரியதாக இருக்கிறது. சிலர் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள். ஆனால் மூர்த்தியின் மீது அன்பு செலுத்துவார்கள். ஏனென்றால் அதில் தூய்மை உள்ளது. எனவே மனம் புத்தி சம்பூர்ண தூய்மையாக ஆகியுள்ளதா? சிறிதளவு கூட தூய்மையற்ற தன்மை கலப்படமாகாமல் உள்ளதா என்று தன்னைத்தானே கேளுங்கள். யார் அப்பேற்பட்ட சம்பூர்ண தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களே பரமாத்ம அன்பிற்கு அதிகாரி ஆவார்கள். ஸ்லோகன். ஞானம் என்ற பொக்கிஷத்தை தனக்குள் தாரணை செய்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கர்மத்தையும் புரிதலுடன் செய்பவர்களே ஞான சொரூப ஆத்மா ஆவார்கள். ஞானம் என்ற பொக்கிஷத்தை தனக்குள் தாரணை செய்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கர்மத்தையும் புரிதலுடன் செய்பவர்களே ஞான சொரூப ஆத்மா ஆவார்கள். ஓம் சாந்தி.